ஆக்டர் டேனியல் பாலாஜி கார்டியாக் அரெஸ்ட்னால நேத்து நைட்டு இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழ் சினிமால வில்லன் அப்படின்னு சொன்னாலே ஒரு சில பேரோட ஃபேஸை நம்மளால மறக்கவே முடியாது. அதுல முக்கியமா ஆக்டர் டேனியல் பாலாஜியும் நம்ம சொல்லலாம். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில வில்லன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டருக்கு தனக்குன்னு ஒரு தனி ஐடென்டிபிகேஷனை கிரியேட் பண்ணி வச்சவர் தான் டேனியல் பாலாஜி. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ப்ரொடக்ஷன் மேனேஜரா என்ட்ரி கொடுத்த இவரு டெலிவிஷன்ல ரொம்பவே ஃபேமஸான சீரியலான சித்தி சீரியல்ல டேனியல் அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சு அதுக்கப்புறமா அந்த பேரே அவருக்கு அடைமொழியாவும் மாற ஆரம்பிச்சது. சித்தியை தொடர்ந்து அலைகள் அப்படிங்கிற சீரியல்லுமே அவர் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஸ்ரீகாந்த் நடிச்ச ஏப்ரல் மாதத்தில் படத்திலையும் தனுஷ் நடிச்ச காதல் கொண்டேன் படத்திலுமே ஒரு சின்ன கேரக்டர் பண்ணிருப்பாரு. அந்த நேரத்துல தான் ஜிவிஎம் காக்க காக்க படத்துல டேனியல் பாலாஜிய சூர்யாவோட ஃப்ரெண்டாவும் போலீஸ் ஆபீசராவும் நடிக்க வச்சிருப்பாரு. காக்க காக்க படத்துல அவரோட ஆக்டிங்க பார்த்த ஜிவிஎம் ரொம்பவே பிடிச்சு போய் தன்னோட அடுத்த படமான வேட்டையாடு விளையாடு படத்துல மெயின் வில்லனா அவர் நடிக்க வச்சிருந்தாரு. கமல்ஹாசன் அவர்களுக்கும் டேனியல் பாலாஜி அவர்களுக்கும் வரக்கூடிய அந்த ஃபைட் சீன் இப்ப வரைக்குமே பல பேருக்கு ஃபேவரட் சீனா இருந்துட்டு இருக்குன்னே சொல்லலாம். வேட்டையாடு விளையாடு படத்தை தொடர்ந்து அடுத்ததா பொல்லாதவன் படத்திலையும் அவர் ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாரு. இப்படி பல ஹிட் மூவிஸ்ல தொடர்ந்து நடிச்சு தன்னோட நடிப்புனால தனக்குன்னு தனியான ஒரு இடத்தை தமிழ் சினிமால பிடிச்சு வச்சிருந்தாரு. டேனியல் பாலாஜி நிறைய படங்களை நம்ம நடிக்கணும் அப்படிங்கறத தாண்டி நமக்கு பிடிச்ச மாதிரியான கேரக்டர், அந்த கேரக்டர் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான கேரக்டர் சூஸ் பண்ணி ரொம்பவே அழகா நடிச்சிட்டு இருந்தாரு. அண்ட் கோவிட்ல ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட்ட டேனியல் பாலாஜி திரும்ப பழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில தான் அவரோட வில் பவர்னால கோவிட்ல இருந்து ரெக்கவர் ஆகி வந்தாரு. இந்த நிலையில தான் நேத்து நைட் அவருக்கு செஸ்ட் பெயின் ஏற்பட்டதால ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போற வழியிலேயே அவரோட உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படிங்கிற நியூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இவரோட இந்த இழப்பு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய இழப்புனே சொல்லலாம். இவரோட இந்த இறப்பு இண்டஸ்ட்ரியில இருக்க பலருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கதால தொடர்ந்து எல்லாருமே அவங்களோட கண்டோலன்சஸ் தெரிவிச்சிட்டு இருக்காங்க.